அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல வந்து எள்ளு வந்து கொஞ்சம் சரியா வரல, வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நம்ம பார்க்கலான்னு வந்திருந்தோம். இங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப அடர்த்தியா. எள்ளு இந்த அளவுக்கு அடர்த்தியா வந்து விதைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம, ஏன் இப்படி எள்ளு வந்திருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "நீங்க தண்ணி அதிகமா பாய்ச்சிருக்கீங்கன்னு" சொன்னேன். "இல்லப்பா" அப்படின்னு சொன்னாங்க. சரி, விதைச்சு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டேன். இது வந்துட்டுனா ஒரு 30 நாள் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை டைம் தண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். 3 முறை தண்ணி விட்டாச்சுன்ட்டாங்க. என்றைக்குமே எள்ளு விதைச்சின்னா, எள்ளு விதைக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈரம் அதிகமாக வச்சு விதைக்கலாம், தப்பு கிடையாது. எள்ளு விதைச்சில்றது குறைந்தபட்சம் 15, 21 நாள் வரைக்கும் தண்ணியே விடக்கூடாது. ஒரு சில நேரம் 30 நாள் வரைக்கும் கூட வைக்கலாம். ஏன்னா 30 நாளுக்கு அப்புறம் அது நல்லா கிளச்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை உரம்னா இயற்கை உரம் அல்லது யூரியாவோ பொட்டாசோ அந்த மாதிரி போட்டு தண்ணி விடுங்க, தப்பு கிடையாது. அது வரைக்கும் தண்ணியை விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உடனே தண்ணி விடுறத தவிர்க்க